சிங்கர் சின்மயி அவர்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல முத்தமழை அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து பாடியிருக்காங்க. அந்த சாங் தாங்க உண்மையாவே நல்லா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ரீசெண்டா தக் லைஃப் மூவியோடைய ஆடியோ லான்ச் என்பது சென்னையில வந்து நடந்ததுங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச்ல வந்து சின்மயி அவர்கள் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. முத்தமழை அப்படிங்கிற ஒரு சாங்குக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸை கேட்டு நிறைய பேர் வந்து என்னங்க இவங்களுடைய வாய்ஸ் இப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு, இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தடையை வந்து நீக்கிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க, இவங்களுடைய வாய்ஸ் வேற லெவல்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸை வந்து பதிவிட்டுட்டு வராங்க. ஸோ இந்த படத்துல அதாவது தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தக் லைஃப் மூவில வந்து உண்மையா பாடியிருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜியோ அவர்கள். அவங்க அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வராத காரணத்தினால் இவங்க சின்மயி அவர்கள் வந்து அப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்மயி அவர்கள் வந்து தக் லைஃப் படத்துல வந்து பாடியிருக்காங்க. பட் எந்த வெர்ஷன்லன்னு பார்க்கும்போது ஹிந்தி மற்றும் தெலுங்கு வெர்ஷன்ல அவங்க வந்து பாடியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆதரவளித்திருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களுக்கு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க ரீசெண்டா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுடைய குறை நிறைகளை அவங்களை எதனால தடை செஞ்சாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ சர்ச்சைக்குரிய பேசு பொருளாகி இருக்கு. எல்லாம் வாய்ஸ் இருக்குங்க. இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இன்னும் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சூப்பரா இவங்க பாடுவாங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.